வளரியான் இல்ல வேற ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு எந்த நேம்னாலும் எடுத்து இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இதுல தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரிப்போர்ட்டிங் நவுன்ல நவுனுக்கு செட்டு சே செட்டு டெல் டோல்டு இதுல எது வந்தா மென்ஷன் பண்ணணும்? சே செட் வந்தா மென்ஷன் பண்ணணும். டெல் டோல்டு வந்தா மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த இடத்துல டெல் டோல்டு வரும்போது இவங்க சொன்னாங்க he said he told அப்படின்னு வர இடத்துல நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனா say said அப்படிங்கிற இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணானா அதை யாரு சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் ப்ரனவுன் அப்படிங்கிறது நம்ம எதை எடுத்துக்கலாம்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு I, we, you, they, he, she, it இந்த எல்லா வேர்ட்ஸுமே உங்களுக்கு தெரியும். I அப்படின்னா நான், he அப்படின்னா அவர்கள், you அப்படின்னா நாங்கள், சாரி நான், they அப்படின்னா அவர்கள், he அப்படின்னா அவள், she அப்படின்னா அவள், it அப்படின்னா அது. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அனிமல்ஸ் அல்லது பேர்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்காக நம்ம இட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இட் அப்படிங்கும்போது அது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்சைட் ஏதாவது கவு அந்த மாதிரி போகும்போது அது போகுது பாருங்க. அந்த அது அப்படிங்கிற இடத்துல நம்ம கவு கூட போடலாம். அப்போ அதுக்கு இட் யூஸ் பண்ணால் இட்டு வந்து இதில் ரிப்போர்ட்டிங் வேர்ப்லையும் ப்ரனவுன்லையும் இன்செர்ட் பண்ணணும். அப்போ ஷீ அப்படின்னா என்னது? அவள். ஹீ அப்படின்னா அவன். அப்போ இங்கே நம்மள என்ன பண்ணுவோம்? ஹீ அப்போ அவன். அப்போ ஹீ அப்படிங்கிறது ப்ரனவுன்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்ப்போம்? செட் பார்த்தோமா? செட் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் வேர்ப்ல வரும். ஏன்னா செட் அப்படின்னு சொல்லும்போது அதை மென்ஷன் பண்ண தேவை. அப்போ செட்டை ரிப்போர்ட்டிங் வேர்ப்ல எழுதியாச்சு. இப்போ இதை நான் என்ன ஸ்பீச் சொன்னேன்? இன்டைரக்ட் ஸ்பீச் சொன்னேன். அப்போ ரிப்போர்ட்டடோட 2 டைப்ஸ் தான் இன்டைரக்ட் டு இன்டைரக்ட். அப்போ இன்டைரக்ட் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்போ கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷனில் that ஏ சொல்லணும். இந்த இடத்துல they இருக்கு, that. இது எல்லாமே ஒரு வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த சென்டென்ஸை நம்ம உருவாக்கணும். இப்போ கன்ஜெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது சப்ஜெக்ட் வேர்ப். சப்ஜெக்ட் வேர்ப் இது ரெண்டும் தான் கன்ஜெக்ஷனுக்கு தேவையானது. இதை ஏன் நம்ம தேவையானது அப்படின்னு சொல்றோம்னா இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் எடுத்துக்கிறோம். சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெயர் அல்லனா he she அப்படி சொல்லணும். இப்போ சப்ஜெக்ட்ல நம்ம ஒரு பேர் எடுத்துக்கிறோம். இப்போ வேர்ப்ல இஸ் a good girl. இப்போ ரெண்டையும் சேர்த்து சொன்னா இப்போ ரியா இஸ் a good girl அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். அப்போ சப்ஜெக்ட் வேர்பும் ஒன்னாகும்போது அது சென்டென்ஸ். அப்போ இந்த சென்டென்ஸ்ல இருந்து இஸ் இதெல்லாம் கன்ஜெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு சென்டென்ஸ் உருவாகும்போது அதுக்கு மெயினான காரணம் அது that. ஏன்னா நேம் அப்படிங்கிறது நவுன்ல வந்துடும். செட் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் வேர்ப்ல வந்துடும். அப்போ ஹீ ப்ரனவுன் would come அப்படிங்கிறது அட்வர்பிங் டென்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறது டென்ஸ்ல இருக்கும். அப்போ இந்த that அப்படிங்கிறது தனியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எல்லா சென்டென்ஸையும் வாசிக்கும் போது ரியா செட் he could come the next day. that he could அவ சொன்னான்னா நம்ம சொல்லணும். அவ வந்து இந்த மாதிரி இருக்கா நாளைக்கு வரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ சொன்னான்னு சொல்லணும். அப்போ அதுக்கு தேவை அந்த that. அப்போ அந்த that நம்ம கன்ஜெக்ஷன்ல எடுத்துக்கிறோம். அடுத்து ப்ரனவுன். இப்போ ப்ரனவுன் நம்ம பார்த்தோம் he. ஏன்னா நான் இங்கே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் I, we, you, they, that, he, she, it இது எல்லாமே ப்ரனவுன் வருது. அப்போ இதில் உள்ள ஏதாவது ஒரு வேர்டாவது இங்கே இருக்குங்க. ஏன்னா இந்த 5 சேர்த்ததுனால ஒரு ரிப்போர்ட்டிங். அப்போ அந்த he எடுத்து நம்ம ப்ரனவுன் எடுக்கணும். அடுத்து டென்சஸ் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். அப்படின்னா ரியா செட் that he the next day சொல்கிறோம். அவள் கண்டிப்பாக வரேன்னு சொன்னான். உண்டு அப்படின்னா கண்டிப்பாக வருவான். அப்போ இந்த இடத்துலையே ரொம்ப முக்கியமானது எது? அப்போ கண்டிப்பாக வருவான். நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த நாள் வருவான்னா அது எந்த நாள் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. அப்போ உட்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அப்போ இதுதான் டென்சஸ். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது அட்வர்ப். அட்வர்ப் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் சேர்ந்து
adverb. இந்த சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ்ல நீங்க பிரிச்சீங்க அப்படிங்கும்போது இப்ப I like to play அப்படின்னு நம்ம போடுறத விட I like to play அப்படின்னு சொல்லும்போது இந்த டூக்கு பதில் I like to do play எனக்கு ப்ளே பண்ண பிடிக்கும். I like to விட do T-O போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முழுமையான ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சென்டென்ஸில் அட்வர்பை நம்ம பிரிக்கணும் அப்படின்னா ஒரு சில இடத்துல நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி டு த அப்படி சொல்லுவோம், த வி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு அட்வர்ப் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம நியூவாக ஒரு ப்ரொனவுன்சியேஷன் போட்டு அது எவ்வளோ சென்டென்ஸாக சேஞ்ச் ஆகும் அதை பொறுத்து அட்வர்ப் இருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கு? நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜை நம்ம அட்வர்ப்ல இருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்ல, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்குங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லேயே பாஸ்ட்டு, பர்ஃபெக்ட்டு, கண்டினியூஸ் டென்னு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் ப்ரெசண்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும்